நமஸ்தே. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பிராத்மிக் பாட்டிய புஷ்தக் அப்படின்ற இந்த புக்கில் உள்ள பாக் 3 கத்திய இந்த கத்திய பார்ட்டில் நாம் 4th லெசன், அதாவது ஹமாரா ஸ்கூல், எங்களுடைய பள்ளி அப்படின்ற இந்த லெசனில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸை பார்க்க போகிறோம். இந்த லெசனை நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு இதுக்கு முந்தின வீடியோவில் நடத்தியிருக்கேன். அந்த லெசனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அபியாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அந்த லெசனை பார்க்காதவங்க, அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ நாம் ஹமாரா ஸ்கூல் அப்படின்ற இந்த லெசன்லேருந்து வரக்கூடிய எக்ஸசைஸை நாம் பார்ப்போம். பிராந்திய பாஷாமே அர்த்த லிக்கியே, அதாவது நம்மளுடைய ஓன் லாங்குவேஜில் அர்த்த லிக்கிய அர்த்தத்தை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்வாரி பூந்தோட்டம், பியார் அன்பு, சுட்டி விடுமுறை, படாயி படிப்பு, இவ்வளோதான் மீனிங்ஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், விலோம் ஷப்து லிக்கியே, அதாவது எதிர்ச்சொல் எழுதுங்க, ஆப்போசிட்ஸ் எழுதுங்க. பஹூத் அதிகம், கம் குறைவு, நயா புதிய, புராணா பழைய, ஆகே முன்னாடி, பீச்சே பின்னாடி, அச்சா நல்ல, புரா கெட்ட, சோட்டி சிறிய, படி பெரிய. கோஷ்டக் சே ஷஹி ஷப்து சுன்கர் காலி காலி ஜஹக் பரியே, அதாவது கோடிட்ட இடங்களை நிரப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு 4th லெசன்லேருந்து வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு 2 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான ஆன்சரோ அதை நம்ம இந்த டேஷில் எழுதணும். ஃபர்ஸ்ட், ஸ்கூல் கே ஆகே சோட்டி சே டேஷ் ஹே, அதாவது பள்ளிக்கு முன்னாடி, பள்ளியின் முன்பாக ஒரு சிறியதான டேஷ் இருக்கிறது. பள்ளிக்கு முன்பதாக என்ன இருக்கிறதுன்னு படித்தோம்? ஃபுல்வாரி பூந்தோட்டம் இருக்கிறது அப்படின்னு படித்தோம் இல்லையா? அப்போ ஃபுல்வாரிங்கிறது கரெக்டு. இதை நாம் எழுதணும் இங்கே. உஸ்கே பாத் ஏக் கண்டே கி டேஷ் ஹோத்தி ஹே, அதாவது உஸ்கே பாத் ஏக் கண்டே கி டேஷ் ஹோத்தி ஹே, அதற்கு பின்பதாக நம்மளுக்கு என்னன்னு படித்தோம்? ஏக்கு கண்டே, 1 மணி நேரம் என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? சுட்டி, அதாவது விடுமுறை, அதாவது கொஞ்ச நேரம் லீவு. ஏக்கு கண்டேக்கு டேஷ் ஹோத்தி ஹே, சுட்டி விடுப்பு நம்மளுக்கு கிடைக்கிறது. சாத்ரு டேஷ் 4 பஜே தக் படுதே ஹே, மாணவர்கள் டேஷ் 4 பஜே எந்த 4 மணிக்கு, எந்த 4 மணி வரைக்கும் படிப்பாங்கன்னு படித்தோம்? 4 பஜேனா 4 மணி வரை, தக்குனா வரை, படுதேஹே படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எந்த 4 மணி நம்ம படித்தோம்? ஷாம்கோவா சபேரேவா? சபேரேனா காலை, சாம்கேனா மாலை, ஷாம்கே மாலை 4 மணி வரை படிக்கிறார்கள் அப்படின்னு படித்தோம் இல்லையா? சபேரேனா மார்னிங், அதை நம்ம வீட்டில் இருப்போம். ஷாம்கே மாலை, மாலை 4 மணி வரையும் படிக்கிறாங்க அப்படின்னு படித்தோம். ஸோ சாம்கேங்கிறது தான் கரெக்டு. சாத்ர டேஷ் கே கேல் கேல்தே ஹே, மாணவர்கள் டேஷ் விளையாட்டு விளையாடுகிறார்கள். என்ன மாதிரியான விளையாட்டு? தரக் தரக், அதாவது வெவ்வேறு விதமான, பலவிதமான, வகை வகையான விளையாட்டு விளையாடுகிறார்கள். இதுதான் கரெக்டு. லாஸ்ட் ஒன் பாருங்க. அத்தியாபக் சாத்ரோங்கோ அச்சி அச்சி டேஷ் பி பதாத்தே ஹே, ஆசிரியர் மாணவர்களுக்கு நல்ல நல்ல டேஷும் பத்தாத்தே ஹே சொல்கிறார்கள். என்னதை சொல்கிறாங்க? பாத்தேங், விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு படித்தோம் இல்லையா? அப்போ பாத்தேங் இதுதான் கரெக்டு. வாக்கியோங்கோ மிலாயியே, அதாவது வாக்கியங்களை சேருங்க, இணையுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பொறுத்துங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்கூல் கே ஆகே, இங்கே உங்களுக்கு ஆன்சர்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்படி தான் எக்ஸாம்லேயும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சரை இதுலேருந்து கண்டுபிடிச்சி இதுக்கு நேராக எழுதணும். டேஷ் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் ஆன்சரை எழுதணும். சரியா? ஸ்கூல் கே ஆகே, பள்ளியின் முன்பதாக என்ன இருக்குது? ஃபுல்வாரி ஹே, பூந்தோட்டம் இருக்கிறது. அதை நம்ம இங்கே எழுதணும். இந்த கொஸ்டினுக்கு நேராக ஆன்சரை எழுதணும். ஃபுல்வாரி ஹே. செகண்ட், படாயி 10 பஜே, படிப்பு 10 பஜே, அதாவது 10 மணிக்கு. 10 மணிக்கு என்ன ஆகும்? நம்ம படித்தோம்? ஷுரு ஹோத்தி ஹே, ஷுரு ஹோத்தி ஹே ஆரம்பிக்கிறது. காலையில் 10 மணிக்கு நம்மளுக்கு பாடங்கள் நடத்த ஆரம்பிக்கப்படுகிறது இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க ஷுரு ஹோத்தி ஹே.
அப்போ அதுக்கு நேராக நீங்கள் எழுதணும். அத்தியாபக் சாத்ரோங்கோ ஆசிரியர் மாணவர்களுக்கு அப்படின்னு இருக்கு. மாணவர்களை அப்படின்னு அர்த்தம் தான். கோங்கிறது ஐ இக்கு ரெண்டுக்குமே கோ தான் வரும். அத்தியாபக் சாத்ரோங்கோ ஆசிரியர் மாணவர்களை பியார் கர்த்தே ஹே, இந்த பியார் கர்த்தே ஹே அப்படிங்கிறத இதுக்கு நேராக எழுதணும். பியார் கர்த்தே ஹே அன்பு செய்கிறார்கள், நேசிக்கிறார்கள். டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாம்கோ சாத்ர மாலையில் மாணவர்கள் அதாவது இதுக்கு நேராக என்ன வரணும்? மாலையில் மாணவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க? மைதான் மே கேள்தே ஹே, மைதான் மே கேள்தே ஹே இங்கே இருக்கிறதா இதுக்கு நேராக நீங்கள் எழுதணும். மைதானத்தில் விளையாடுறாங்க. ஷாம் கே 4 பஜே தக் மாலை 4 மணி வரை படுதே ஹே படிக்கிறார்கள். மாலை 4 மணி வரைக்கும் நம்மளுக்கு கிளாஸ் நடக்குது இல்லையா, அதை தான் 4 மணி வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் அந்தந்த கொஷின்ஸ்க்கு நேராக தான் எழுதணும். இப்படி தான் நீங்கள் எக்ஸாமில் எழுதணும். प्रश्नों का उत्तर एक एक वाक्य में लिखिए. அதாவது வினாக்களுக்கான விடையினை ஒரு ஒரு வாக்கியம் அதாவது வாக்கியத்தில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2 மார்க் கொஷின்ஸு. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸ்கூல் கா மக்கான் கைசா ஹே, பள்ளியினுடைய கட்டிடம் எப்படி இருக்கிறது? ஸ்கூல் கா மக்கான் இது வரைக்கும் கொஷினை பார்த்து எழுதிட்டு கைசா இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பென்சிலில். இதுக்கு பதிலாக பஹூத் அச்சா ஹே மிகவும் நன்றாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது எப்படிங்கிற இடத்த நீங்கள் எப்படி நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க? மிகவும் நன்றாக இருக்கிறது. அப்போ கைசாங்கிறது கொஷின் வேர்டை எடுத்துடணும். செகண்ட் பாருங்கள். ஸ்கூல் கே பீச்சே கியா ஹே, பள்ளிக்கு பின்பதாக என்ன இருக்கிறது? ஸ்கூல் கே பீச்சே கியா என்ன அதை நீங்கள் தூக்கிட்டு ஏக் படா மைதான் ஹே ஒரு பெரிய மைதானம் இருக்கிறது. கியாங்கிறது கொஷின் வேர்டு, அதை நம்ம எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க. தேர்ட் கொஸ்டின். ஸ்கூல் மே படாயி கித்தனை பஜே ஷுரு ஹோத்தி ஹே, பள்ளியில் பாடம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கப்படுகிறது? ஸ்கூல் மே படாயி இதை நீங்கள் எப்படி எழுதிட்டு கித்தனே அதை தான் கொஷின் எத்தனை அதை தான் நீங்கள் கொஷின் வேர்டு அதை தூக்கிட்டு 10 பஜே 10 மட்டும்தான் எழுத போகிறீங்க. பஜே கூட இதில் இருக்குது. 10 மணிக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. ஷுரு ஹோத்தி ஹே அப்படியே வந்துடுது. கித்தனைங்கிறது கொஷின் வேர்டு, அதுக்கு பதிலாக 10 அப்படிங்கிறத எழுத போகிறீங்க. ஃபோர்த்து. சாத்திர மைதான் மே கப் கேள்தே ஹே, மாணவர்கள் மைதானத்தில் எப்பொழுது விளையாடுகிறார்கள்? சாத்திர மைதான் மே கப், கப்புங்கிறது எப்பொழுது அதை தூக்கிட்டு ஷாம் கோ மாலையில் விளையாடுகிறார்கள். சாத்திர மைதான் மே ஷாம் கோ கப்புக்கு பதிலாக ஷாம் கோ கேள்தே ஹே அப்படின்னு எழுத போகிறீங்க. ஃபிஃப்த் ஒன் பாருங்க. லாஸ்ட் கொஷின். சாத்திர கித்தனை பஜே घर जाते हैं, மாணவர்கள் எத்தனை மணிக்கு வீட்டிற்கு செல்கிறார்கள்? கித்தனை அப்படிங்கிறது இங்கே கொஷின் வேர்டு. சாத்திர ஷாம் கோ மாலை 6 பஜே घर जाते हैं, மாலை 6 மணிக்கு 6ங்கிற வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். இந்த ஷாம்கோ ச இதை தான் நீங்கள் சேர்க்க போகிறீங்க. கித்தனேங்கிறத தூக்கிட்டு அந்த இடத்துல ஷாம்கோ ச அப்படிங்கிற வேர்டை நீங்கள் சேர்த்துட்டு அப்படியே பஜே घर जाते हैं அப்படிங்கிறத எழுத போகிறீங்க. அவ்வளோதான். மாலை 6 மணிக்கு வீட்டிற்கு செல்கிறார்கள். அவ்வளோதான். இவ்வளோதான் இந்த லெசனில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.